மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். திருமாவளவன் கட்டுப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றும் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மருமகனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அண்ணாமலை கருத்து. விசிகவுக்கு ஒரு தலைவரா 2 தலைவரா என்றும் கேள்வி. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயுடன் பங்கேற்ற அம்பேத்கர் உறவினர் ஆனந்த் டெல்டும்டே ஒரு அர்பன் நக்சல் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆனந்த் டெல்டும்டேவின் தம்பி மராட்டிய வனப்பகுதியில் நடந்த என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட் என்றும் தகவல். புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அரசியல் பேசியதில் எந்த தவறும் இல்லை, அப்படி பேச அவருக்கு உரிமை உண்டு என அண்ணாமலை கருத்து. அம்பேத்கரை வைத்து வியாபாரம் நடைபெறுவதற்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு ஆதாரம் என்றும் அண்ணாமலை விமர்சனம். தமிழ்நாட்டில் பாஜகவை இந்துத்துவா கட்சி என்று கூறினால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை வாங்கலாம் என விஜய் எண்ணுவதாக அண்ணாமலை பேட்டி. கிறிஸ்தவர்கள் அதிகமுள்ள கோவா, மணிப்பூர், மேகாலய மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெறுவதை விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நாளை மற்றும் நாளை மறுநாள் கூடுகிறது இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இறுதிக் கூட்டம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும் என கணிப்பு. வருகிற 12ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். டெல்லி சலோ போராட்டத்திற்காக டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா எல்லையான சம்புவில் தடுத்து நிறுத்தம். தடுப்புகளை மீறி முன்னேறிய விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசிய போலீசார். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து புதுச்சேரி டிஎன் பாளையம் இருளர் குடியிருப்பில் ஆய்வு செய்ய சென்ற மத்திய குழுவினரை முற்றுகையிட்ட மக்கள். ரேஷன் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மழை வெள்ளத்தில் சேதமடைந்த நிலையில் அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை என ஆதங்கம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தந்தை புகார் அளித்தும் காவல்துறை அலட்சியம். புகாரின் தீவிர தன்மையை உணர்ந்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்பது காவல்துறைக்கு தெரியாதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். எத்தனை தடைகள் வந்தாலும் கற்றல் கற்பித்தலில் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. சென்னையில் எம்சிசி பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு ஆய்வு. மண் சரிவால் பல இடங்களில் பாறைகள் சரிந்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்ததன் அடிப்படையில் ஆய்வு. திருவண்ணாமலை தீப திருவிழாவின் போது பக்தர்களை மலையேற அனுமதிப்பது குறித்து வல்லுநர் குழுவின் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முடிவு. முதலமைச்சருடன் கலந்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம். உயிரிழந்தவர்களின் உடலில் காலரா நோய் கிருமி இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். சென்னை தூத்துக்குடியில் 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி அளித்துவிட்டு விழுப்புரத்தில் 2000 ரூபாய் வழங்குவது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பாதிக்கப்பட்ட மக்கள் கோபத்தில் இருப்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என பேட்டி. கடலூர் மாவட்ட மக்களும் விழுப்புரம் மாவட்ட மக்களும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மக்கள் கேட்குற கேள்வி, எங்களுக்கு ஏன் 2000 ரூபா கொடுக்குறீங்க? சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்து பாதிப்பு, சென்னை மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்களே. அதுவும் சென்னையில் அடுக்குமாடியில் 9வது மாடியில் இருக்கிறவங்க வெள்ளத்தால் பாதிப்புன்னு சொல்லி 6000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. கடந்த ஆண்டு தூத்துக்குடியிலே வெள்ளம் பாதிப்பு, அவங்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் ஏன் 2000 ரூபா கொடுக்குறீங்க? நாங்கள் என்ன பாவம் பண்ணவங்களா? இல்லை சென்னை மக்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்களா? இல்லை உங்களுக்கு வட தமிழ்நாடு மக்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோபம் ஏன்? புதிதாக ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என திருமாவளவன் விளக்கம்.
துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கட்சியின் உயர்நிலை குழுவில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என மதுரையில் பேட்டி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். தென்காசியை சேர்ந்த சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய பொது தகவல் அலுவலர் பதில். உயர்நீதிமன்றத்தின் மறு உத்தரவு வரும் வரை ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டில் இருந்து இயக்கப்படும். முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிறுத்துமிடம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விளக்க அறிக்கை. கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினலாக நியமித்தார் போப் பிரான்சிஸ். கார்டினலாக ஜார்ஜ் நியமிக்கப்பட்டது இந்தியாவிற்கு பெருமை என பிரதமர் மோடி வாழ்த்து. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 11வது ஆட்டத்தில் இந்திய வீரர் குகேஷ் வெற்றி. சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி 6-5 என்ற புள்ளிகள் கணக்கில் குகேஷ் முன்னிலை. சிரியா அதிபர் பஷர் அல் ஆசாத் குடியிருந்த மாளிகையை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். பாதுகாப்பு படையினர் வெளியேறியதால் மாளிகையில் நுழைந்து பொருட்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். சிரிய அரசு தொலைக்காட்சியில் அதிபர் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான பிளாஷ் நியூஸ் ஒளிபரப்பு. அரசு மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் செய்தி வாயிலாக மக்களுக்கு வேண்டுகோள். சிரியா அதிபர் ஆசாதின் தந்தை சிலையை உடைத்து கிளர்ச்சியாளர்கள் ஆவேசம். துண்டிக்கப்பட்ட சிலையின் தலையை சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றனர். சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாத் தப்பிச் சென்ற விமானம் ரேடாரில் இருந்து மாயமானதாக தகவல். ரஷ்யா அல்லது ஈரானில் ஆசாத் தஞ்சமடைந்திருக்கலாம் என்றும் தகவல். சிரியாவில் அதிபர் ஆசாத் ஆட்சி வீழ்ந்ததை குறிப்பிட்டு வானில் துப்பாக்கியால் சுட்ட கிளர்ச்சியாளர்கள். பல்வேறு நகரங்களில் வீதியில் திரண்ட பொதுமக்கள் சிரியா கொடியை ஏந்தியபடி கொண்டாட்டம். சிரிய நாட்டின் மத்திய வங்கியில் புகுந்து பணத்தை கட்டுக்கட்டாக அள்ளிச் சென்று அட்டூழியம். பண மூட்டையை தூக்கிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் கசிவு. ரஷ்யாவுடனான யுத்தத்தில் 43,000 வீரர்கள் உயிர் தியாகம். 3,70,000 பேர் படுகாயம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.